ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டெக்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்துருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரைடே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.12% ரேட்லையும், பேங்க் நிஃப்டி 0.18% ரேட்லையும், டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 1659.06 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 1830.31 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். ஃப்ரைடே S&P 500 0.25% க்ரீன்லையும், நாஸ்டாக் 0.81% க்ரீன்லையும், டவ் ஜோன்ஸ் 0.28% ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியன் ஏடிஆரான விப்ரோ ஏடிஆர் 3.32% ரெட்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 2.04% ரெட்லையும், HDFC பேங்க் ஏடிஆர் 0.59% ரெட்லையும், இன்ஃபோசிஸ் ஏடிஆர் ஃப்ளாட்டாகவும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 0.69% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. டொமஸ்டிக் ஃபேக்டர்ஸ் இந்த வாரம் என்னென்னலாம் வாட்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா லெவலில் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா டிசம்பர் 12 கொடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா கமிங் தேர்ஸ்டே ரிலீஸ் ஆகுது. ட்ரேட் டேட்டா இன்க்ளூடிங் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டேட்டா எல்லாமே டிசம்பர் 13 ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. குளோபல் லெவலில் என்னென்ன நியூஸ்லாம் நம்ம வாட்ச் பண்ணோன்னா, யூஎஸோட கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வெனஸ்டே டிசம்பர் 11 கொடுக்குறாங்க. யூஎஸோட வீக்லி அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா தேர்ஸ்டே டிசம்பர் 12 கொடுக்குறாங்க. யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை லோயர் பண்ணுறதா குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. 25 பேசிஸ் பாயிண்ட். அதாவது நெக்ஸ்ட் மீட்டிங் ஆன் டிசம்பர் 12 நடக்குது. ஸோ அப்போ குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மெயினாக வாட்ச் பண்ணணும். ஜப்பானோட செப்டம்பர் குவார்ட்டர் ஜிடிபி டேட்டா டிசம்பர் 9 தராங்க, வாட்ச் பண்ணணும். ஜப்பான் ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா டிசம்பர் 11 கொடுக்குறாங்க. இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா டிசம்பர் 13 கொடுக்குறாங்க. சைனாவோட நவம்பருக்கான ட்ரேட் ரிப்போர்ட் டேட்டா டிசம்பர் 10 கொடுக்குறாங்க. ஸ்டாக்ஸ் இன்றைக்கி என்னென்னலாம் வாட்ச் பண்ணணும் மண்டேயில் பார்த்தீங்கன்னா, கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்களோட சேல்ஸ் வால்யூம் க்ரோத் Q3ல் ஃப்ளாட்டிஷாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா ரைஸ் இன் சோப் ப்ரைஸஸ் ரைஸ் ஆகுது அண்ட் ஸ்லோ டவுன் இன் சேல்ஸ் ஆஃப் ஹோம் இன்செக்டிசைட்ஸ் ஸ்லோ டவுன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த Q3 ரிசல்ட் மிட்லேருந்து சிங்கிள் டிஜிட் சேல்ஸ் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். பேடிஎம் ஸ்டேக் செல் பண்ணுறாங்க. எதில் உள்ள ஸ்டேக்னா, ஜப்பான்ஸில் உள்ள பேபே அதில் உள்ள ஸ்டேக்கை சாஃப்ட் பேங்க்குக்கு செல் பண்ணுறாங்க. 2300 crore செல் பண்ணுறாங்க. ஸோ அந்த செல்லிங் மூலமாக அவங்க பிஸ்னஸோட நான் கோர்லேருந்து விலகி அவங்களோட கோர் பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பேடிஎம். டாடா பவர் டபுள் இட்ஸ் சோலார் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை டபுள் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எப்படி பிளான் போட்டிருக்காங்கன்னா, சோலார் மாடியூல் அண்ட் செல் ப்ரொடக்ஷனை 4 GW இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க வித் இந்த ஃபினான்ஷியல் இயர் 26க்குள்ளே. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸோட ப்ராஃபிட் எதை வச்சு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ரூம் ரேட் க்ரோத்தை பொறுத்து தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க ஜியோகிராஃபிக்கலாக அச்சீவ் பண்ண போகிறோம் சொல்லியிருக்காங்க. லாங் டேர்ம் டார்கெட்டான 20,000 ரூம்ஸை பை த ஃபினான்ஷியல் இயர் 2027க்குள்ளே நாங்கள் அச்சீவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். சியட் அக்வயர் பண்ணியிருக்காங்க. கேம்சோஸ் ஆஃப் ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டான டயர் அண்ட் ட்ராக் பிஸ்னஸை அக்வயர் பண்ணியிருக்காங்க. மேச்சலிங் குரூப்லேருந்து $225 million அக்வயர் பண்ணியிருக்காங்க. இது 6 to 9 months கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க சியட். டிவிஎஸ் மோட்டார் நியூ RTX DX இன்ஜின் பிளாட்ஃபார்மை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜின் RTX D4 300ன்றதில் ஃபஸ்ட்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, டியூவல் ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்ட் இருக்குது, டியூவல் ஆயில் லேம்ப் இருக்குது, ஸ்ப்ளிட் சேம்பர் கிராங்க் கேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டியூயர் கூலிங் ஜாக்கெட் சிலிண்டர் இருக்குது வித் வாட்டர் ஜாக்கெட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டியூவல் பிரீத்தர் சிஸ்டம், இது மூலமாக ஆயில் கண்டாமினேஷனும் ஆயில் கன்சப்ஷனும் ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, ப்ரிவெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அலம்பிக் ஃபார்மா 6 ஸ்டெப் டவுன் சப்சிடரிஸ் ஆன சில கம்பெனிஸை அவங்களோட ஸ்டெப் டவுன் சப்சிடரிஸ் ஆன கம்பெனிஸை ஆப்ரேஷனில் இப்போ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் ப்ராசஸ் ஆஃப் டிசொல்யூஷனில் இருக்கோம், சில இதை டிசால்வ் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஐநாக்ஸ் க்ரீன் எனர்ஜி 2 wholly owned subsidiaries ஆன ஃப்ளரி விண்ட் எனர்ஜி அண்ட் ஃப்ளட்டர் விண்ட் எனர்ஜியை
யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட உள்ள ஸ்டேக்கை செல் பண்ணுறாங்க. யாருக்குன்னா ஆலியன்டோ விண்ட் எனர்ஜி கிட்ட செல் பண்ணுறாங்க. ஃப்ளரி அண்ட் ஃப்ளட்டரில் உள்ளதை ஆலியன்டோ விண்ட் எனர்ஜிக்கு செல் பண்ணுறாங்க. 1 lakh ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ ₹1 ஃபார் ஆலியன்டோ விண்டுன்னு செல் பண்ணுறாங்க. என்எல்சி டிக்ளேர் ஆகியிருக்காங்க, லோவஸ்ட் பிட்டராக இருக்காங்க ஃபார் கோல் மைன் ப்ராடக்ட் ஒடிசாலேருந்து கிடச்சிருக்கு. ஸோ என்எல்சி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இது ஒரு கமர்ஷியல் கோல் பிளாக் ஆக்ஷன் மூலமாக எங்களுக்கு November 21 கிடச்சிருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாரஸ் லேப் ஃப்ரைடே 8 ரோட் வெஞ்சர்ஸ் அண்ட் எஃப் ப்ரைம் கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எங்கே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா லாரஸ் லேபோட சப்சிடரியான லாரஸ் பயோவில் இவங்க 2 பேரும் 120 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பைசாலாவ் டிஜிட்டல் இது ஒரு NBFC ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரென்ச் மூலமாக $50 million FCCBயில், அதாவது ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டிபிள் பாண்ட்ஸ் மூலமாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அனதர் $25 million அடுத்த ட்ரென்ச்சஸில் நாங்கள் ரைஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. LIC ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸில் மோர் ஸ்டேக்கை அக்வயர் பண்ணியிருக்காங்க. 16.35 crore அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 661.79 வயா ஓப்பன் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் மூலமாக அக்வயர் பண்ணியிருக்காங்க. நிதின் கட்கரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரைடே லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் இன் இந்தியா வந்து கம்மியாகும், 9% குறையும், இன்னும் 2-3 வருஷத்துக்குள்ளே சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்டில் 16% இருக்குது. கரண்ட்டாக இது வந்து இன்னும் 2-3 வருஷத்தில் 9% கம்மி ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக இந்தியாவோட எக்கனாமிக் காம்படிட்டிவ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், பூஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. JSW எனர்ஜி அச்சீவ் பண்ணியிருக்காங்க 10 GW ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஃபார் த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில். ஸோ எது மூலமானா ரினியூவபிள் எனர்ஜி செக்மெண்ட் மூலமாக பை மார்ச் ஃபினான்ஷியல் இயர் 25, அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர் March 25 3 months அச்சீவ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து 60% ரினியூவபிள் எனர்ஜி ஸ்பேஸாக இன்க்ரீஸ் பண்ணுவோம், 40% வந்து தெர்மல் ஸ்பேஸ்க்கு நாங்கள் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. வெல்ஸ்பன் கார்பரேஷன் 2 ஆர்டர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. யூஎஸோட கேஸ் பைப்லைன் ப்ராஜெக்ட், நேச்சுரல் கேஸ் பைப்லைன் ப்ராஜெக்ட் சப்போர்ட்டோட யூஎஸ்லேருந்து நாங்கள் 2 ஆர்டர்ஸ் வின் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆயில் அண்ட் டிரான்சாக்ஷன் மார்க்கெட்டை எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 7,000 crore. சுவன் ஃபார்மா அக்வயர் பண்ணியிருக்காங்க 56% ஸ்டேக்கை NJ பயோ இங்கில் அக்வயர் பண்ணியிருக்காங்க. இந்த NJ பயோன்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு US பேஸ்டு கான்ட்ராக்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன். ஸோ எவ்வளோக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 535 crore. ரிலையன்ஸ் பவரோட சப்சிடரியான சாமல்காட் பவர் ஸோ ஃபுல்லாக அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. டேர்ம்லோட இன்ட்ரெஸ்ட்டை $15.48 million இன்ட்ரெஸ்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார்கிட்டனா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் US கிட்ட. ரைட்ஸ்க்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு $97.13 million ஆர்டர் யார்கிட்டேருந்து கிடச்சிருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் ஒர்க்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் அண்ட் ரிபப்ளிக் ஆஃப் கயானா கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பல்மேரா டு மோல்சன் க்ரீக் ஹைவேக்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு ரைட்ஸ்க்கு. ஸோ மண்டேக்கான சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. பொனான்சா போர்ட்ஃபோலியோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது பை IRFC, டார்கெட் ப்ரைஸ் 170, பை சுந்தரம் கிளைட்டன், டார்கெட் ப்ரைஸ் 2,750. சாய்ஸ் புரோக்கிங் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது பை JK பேப்பர், டார்கெட் ப்ரைஸ் 542 பார் 560, பை RVNL, டார்கெட் ப்ரைஸ் 520 பார் 530, பை ப்ரீமியர் எனர்ஜிஸ், டார்கெட் 1,400 பார் 1,450. LKP செக்யூரிட்டிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது பை REC, டார்கெட் ப்ரைஸ் 590, பை CN, டார்கெட் ப்ரைஸ் 2,080 and then 2,120, பை ஆக்சிஸ் பேங்க், டார்கெட் 1,240. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.